ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கேழ்வரகு மாவு யூஸ் பண்ணி கேழ்வரகு கொழுக்கட்டை தான் பண்ண போகிறோம். அது ஒரு 10 நிமிஷத்தில் எல்லாமே இருந்ததுன்னா அவ்வளோ அழகாக செஞ்சிடலாம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுருக்கோம். எவ்வளோ கேழ்வரகு நம்ம எடுத்துருக்குறோமோ அதே மாதிரி ஒரு கிண்ணம் கேழ்வரகுனா ஒரு கிண்ண அளவு நம்ம வெல்லம் எடுத்துருக்குறோம். தேங்காய் வந்து நம்ம தேவைப்படுற அளவுக்கு ஒரு 3/4 கப்பு. அவல் வந்துட்டு ஒரு சின்ன கொஞ்சம் ஒரு பாதி கப்பு எடுத்துட்டால் போதும். இப்போ நம்ம கேழ்வரகு மாவு நல்ல ஒரு இரும்பு கடாய் எடுத்து அதை நல்லா சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு அதில் மாவை கொட்டி நல்லா வறுத்துக்கணும். வறுக்கும்போது அந்த கேழ்வரகு மாவில் ஒரு நறுமணம் வரும், அந்த ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல்லை நம்ம உணரும்போது லைட்டாக கிண்டி விட்டு அழகாக அது அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம அதை ரிமூவ் பண்ணி இன்னொரு பிளேட்டுக்கு உடனே மாற்றிக்கணும். இப்போ அது ஆறட்டும் அப்படின்ட்டு நம்ம அப்படியே இரும்பு கடாயோடு எடுத்து வச்சோம்னா அந்த இரும்பு கடாயில் அப்படியே அது ஒட்டிக்கும். அப்புறம் அந்த கருகின மணம் வந்துடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அவலை வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றி அதை அப்படியே கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை 1-2 க்ரஷ் பண்ணி இருந்தாலும் ரவை பதத்துக்கு இருந்தால் கூட போதும். அது ரொம்ப ஒரு பட்டா மாவு மாதிரி வர வேண்டாம். இப்போ நம்ம கொழுக்கட்டைக்கு தேவையான அந்த வெள்ளை பாகு அளவுக்கு காய்க்க வேண்டாம். இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுருக்க அந்த 1 கப் கேழ்வரகு மாவுக்கு 1 கப் வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி அதுக்கு பாத்திரம் எடுத்து வச்சு அதில் வந்து வெல்லம் வந்து அந்த லைட்டாக மூழ்கிற அளவுக்கு மட்டும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை அப்படியே நம்ம கரைய விடலாம். அது கரைஞ்சிட்டு இருக்கும்போதே நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, அந்த அவல் கிரன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் லைட்டாக தண்ணி தொளிச்சு இந்த மாதிரி கொஞ்சம் அதை வந்து ஈரப்பசைக்கு கொண்டுட்டு வாங்க. இப்போ நல்லா அது இந்த இடியாப்ப மாவு மாதிரி ஈரப்பசையாயிட்டு இப்போ நம்ம அது கூட தேங்காய் துருவலை எடுத்து கொட்டிக்கலாம். தேவைப்பட்டால் இதோட கம்மியாக கூட தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துருக்குறேன். இப்போ ஏலக்காய் பவுடர், சீனி போட்டு சர்க்கரை போட்டு பொடிச்சது தான், அதை 1 ஸ்பூன் அதில் போட்டு அதை நல்லா அப்படியே கிண்டி விடுங்க. இடையிடையே வெள்ளைப்பாக சிம்மில் வச்சு கரைதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ கேழ்வரகு மாவு வறுத்து எடுத்து வச்சுருக்கத அந்த தேங்காய், அந்த அவல், அந்த ஏலக்காய் பொடி அது கூடயே சேர்த்து இந்த மாதிரி விரல் விட்டு நல்லா அதில் குட்டி இல்லாத அளவுக்கு கிளறி விடுங்க கை வச்சு. இப்போது கொழுக்கட்டைக்கு நம்மளுக்கு மாவு ரெடியாக இருக்குது. இப்போ வந்து அச்சுவலம் நல்லா கரைஞ்சி கரெக்டான பக்குவத்துக்கு வந்துட்டு இப்போ நம்ம அரிப்பு வச்சு அந்த அச்சுவலை தண்ணி வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதில் பாகுபதம் எதுவுமே தேவையில்லை. இப்போ நம்ம மாவும் அச்சுவலை தண்ணியும் ரெடி ஆகிட்டு இப்போ அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக அப்படியே ஊற்றினா வந்துட்டு நம்மளுக்கு மாவு வந்து ஒரு இடத்துல நல்லா நிறைய கிளுகிளுன்னு ஆயிரும், இன்னொரு இடத்துல நமக்கு ஈரப்பசையே இல்லாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை சேர்த்து எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி சூடு இருக்கிற வரைக்கும் கரண்டியை வச்சு கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு கையை வச்சு நம்ம இந்த மாதிரி எடுத்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுக்கலாம். அது அப்படியே அது ஃபிட்டிங்காக அந்த இதெல்லாம் சேர்ந்து பாகு மாவு எல்லாம் சேர்ந்து வரப்போ 5 நிமிஷத்துக்கு மேலே வேண்டாம், கொஞ்சம் சுக்காவாயிரும். 5 நிமிஷத்துக்குள்ளே இப்போ நமக்கு லைட்டாக நெய்யோ ஆயிலோ அதில் தடவிட்டு நம்ம அந்த கை வசலை இப்போ இந்த மாதிரி கொழுக்கட்டைக்கு பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் தண்ணி ஊற்றி அது மேலே நம்ம அந்த இட்லி தட்டு வச்சுட்டு இப்போ நம்ம அது லைட்டாக ஹீட் ஆனதும் நம்ம இப்போ கொழுக்கட்டையை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரி பிடிச்சி வைக்கிறதுக்கு அவ்வளோ கரெக்டான ஒரு பக்குவமாக இருந்தது. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த திருக்கார்த்திகைக்கு வியூவர்ஸ் எல்லாருக்குமே திருக்கார்த்திகை வாழ்த்துக்கள். இது வந்துட்டு நிறைய ஒன்றுக்கு மேலே வச்சு ரொம்ப நேரம் வேக விடணும். அதுக்காக ஒரு பிளேட்டில் வந்துட்டு நான் ஒரு குழியில் வந்து 3 மட்டும் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி வேக விடுங்க. நம்ம இட்லி அவிக்கிற பாத்திரத்தில் அந்த வேக வைக்கிற அதில் கூட நம்ம வச்சு எடுத்துக்கலாம். நான் இப்போ இது கொஞ்சமாக இருக்கிறதுனால சின்ன பாத்திரத்தில் வச்சுருக்கிறேன். இப்போது எல்லா கொழுக்கட்டையை விட கேழ்வரகு கொழுக்கட்டை வந்து ஒரு கூடுதல் டைமாகவே நம்ம கொஞ்சம் வேக விடணும். பாருங்கள், கொழுக்கட்டை நல்லபடியாக அழகாக வெந்து எடுத்து வச்சாச்சு. ரொம்ப நல்லது உடலுக்கு. இந்த ரைஸ் கொழுக்கட்டை சாப்பிட்றத விட இந்த மாதிரி கேழ்வரகு கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிடுங்க. இந்த திருக்கார்த்திகைக்கு டிஃப்ரெண்ட்டாக இப்படி ஒரு கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
ரொம்ப சூப்பராக வரும். இதே மெத்தடில் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.